என்ன தாத்தா? மஸ்கிட்டோஸ். என் மீது ஆசை. ஆசை என்றால் அது உங்களை கடிக்க வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா தாத்தா? இல்லை சொல்கிறீங்களே, அவைகள் பாவம் அப்பாவிகள். என்னை கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே அதற்கு இல்லை. கொசுக்கள் எல்லாம் மிகவும் நல்ல பறவை. என்ன தாத்தா? இருமல், இருமல், தும்மல், கம்மல், இப்படி அதெல்லாம் இருமல். ஓகே, என்ன தாத்தா மறுபடியும் கொசு கடிக்குதா? நான் தான் சொன்னேனே, கொசுக்கள் மிகவும் நல்லதடி பாப்பா. ஏன் தாத்தா பின்ன கடிக்குது? அந்த கொசுக்கள் நம்மை கடிக்க வேண்டும் ஒரு எண்ணமே அதற்கு இல்லை. அதற்கு உணவு தேவையாக இருக்கிறது. உணவு எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று தன் உணவை கடித்து சாப்பிடுகிறது, புசிக்கிறது. நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய முதல் விரோதி அந்த அட்ராந்து கொசு. இன்றைக்கும் அது மிகவும் தவறான கருத்து, தவறான செயல். தனக்கு உணவு வேண்டும் என்பதற்காக நமது முகத்திலே, காலில், கையில், கிடைத்த இடத்திலே பாருங்கள் பேர்பட்ட உருவத்தை கொண்ட ஒரு உடம்பு இருக்கிறது. அங்கே சிறிதளவு நாம் உணவு உண்ணலாமே, இந்த ரத்தத்தை குடிக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அது நம்மை கடித்து சாப்பிடுகிறதுக்காக வருகிறது. நம்மை கடித்து துன்பப்படுத்த வேண்டுமே என்ற ஒரு எண்ணமே அதற்கு இல்லை. அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கடவுள் அவைகளுக்கு கொடுக்கவில்லை. நாம் தான் 6 அறிவுகள் இருந்தோம். அந்த 6வது அறிவை, பகுத்தறிவை நாம் பயன்படுத்தாமல் உணர்ச்சி வசப்பட்டு அதை உடனே அடித்து சாகச்சு விடுகிறோம். நம்ம நினச்சிருந்தோம் அது கொசுங்களாம் வந்து நம்மளை கடிக்குதுன்னு. அதுதான் தவறு. நாம் நினைத்து கொண்டிருப்பது தான் தவறு. அவைகள் உண்பதற்காக வந்து நமது உடம்பு மேலே அமர்ந்து கொண்டு கடிக்காமல் ஒரு பழத்தை, ஒரு உணவை நம்மால் சாப்பிட முடியுமா? நாம் கூட ஒரு பழத்தை சாப்பிடுகிறோம், உணவை சாப்பிடுகிறோம், கடித்து தானே சாப்பிடுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கொசுக்களும் நம் மீது அமர்ந்து கடித்து புஷ்டிக்க வருகிறது, உண்ண வருகிறது. நாம் அதை விரட்டிவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதை கொலை செய்து விடுகிறோம். கொலைக்காரர்கள் அப்படி என்று அவைகளும் நினைக்கின்றன. என்னடா இப்பேற்பட்ட உருவத்தை வைத்து கொண்டிருக்கிறார், இப்பேற்பட்ட உணவை வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு சிறிதளவு உணவு உண்ணலாம் என்று வந்தால் நம்மை அடித்து கொன்று விட பார்க்கிறாரே என்று உயிராக இருக்கும் கொசுக்கு நினைக்கிறது. பாவம், அடிப்பட்ட கொசு, இறந்து போன கொசு, அது ஒன்றுமே தெரியாது. எதுக்காக என்னை அடித்தார், எதுக்காக என்னை கொன்றார் என்று ஒருவேளை அவருடைய மனம், உயிர் ஆன்மாவாகப்பட்டது சுற்றி கொண்டிருந்தால் அவைகள் நினைக்கும், என்னடா நம்ம குடியிருந்த உடலை இந்த மனிதர் அடித்து கொண்டு விட்டார் என்று அந்த கொசுடைய உடம்பில் இருந்த உயிர் நினைக்கலாம். அதற்கு தான் நாம் ஏதோ ஒன்றும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஓகே தாத்தா, நான் கேட்க வந்தது இன்னொன்று தாத்தா. போன வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க நாள் பார்க்கக்கூடாது, எல்லாம் நல்ல நாட்களே என்று நீங்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதே போல் நேர காலத்தை பார்க்கிறார்களே, அது எப்படி தாத்தா? இது நல்ல நேரமா, இது கெட்ட நேரமா,
இருக்கிற வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நல்ல நேரம் வரட்டும் சொல்லிட்டு அவங்க காத்து நின்று எந்த காரியத்தையும் நிதானமாக செய்கிறார்களே தாத்தா. காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வசதி இருக்கும்போது, நேரம் இருக்கும்போது நம்ம காரியத்தை ஆரம்பித்து அந்த மாலை நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதாவது நம்ம வேலையை முடித்து விடலாம் என்று பார்த்தா, இந்த காலத்தை பார்த்து கொண்டு 10 மணிக்கு தான்ப்பா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, 11 மணிக்கு தான்ப்பா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு பாதி பொழுதை கழித்து விட்டு அப்புறம் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து எட்டிக்கோ புட்டிக்கோ என்று சொல்லுவாங்க. என்ன தாத்தா எட்டிக்கோ புட்டிக்கோ, அதெல்லாம் கொச்ச வார்த்தை. அதிலும் ஏதாவது பொருள் இருக்கும். அந்த மாதிரி அவசர அவசரமாக தன்னுடைய வேலைகளை செய்து முடிக்க பார்க்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம காலை நேரத்தை மன்னிக்கணும். எல்லோரும் ஒருவேளை அறிவாளிகள் அப்படி நினைக்கலாம். அவைகள் அந்த காலை நேரத்தை பார்க்க வேண்டும் என்று அறிவு அவர்களுக்கு சொல்லலாம். எனக்கு தாத்தா எங்களுக்கு தெரியும் தாத்தா, எனக்குன்னு சொல்லும்போது தான் தெரியும் தாத்தா. அப்படியெல்லாம் இல்லை தாத்தா, நீங்கள் கூட ரொம்ப அறிவாளி தாத்தா. நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், காலை நேரத்தை நாம் பார்க்கக்கூடாது. எல்லா நேரமும் நல்ல நேரமே தான். நல்ல நேரத்துக்காக நாம் நேரத்தை விரைவாக அப்படி தானே வீணாக்கக்கூடாது. காலம் பொன்னானது, அது மறுபடியும் நமக்கு கிடைக்காது. ஒருவேளை உயிர் போனாலும் அது மீண்டும் வந்து விடலாம். ஆனால் காலம் சென்று விட்டால் அது திரும்ப வராது தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் உயிர் போனாலும் அது வந்துவிடும் என்று சொல்லுகிறீர்களே. இறைவன் இயேசுநாதர் இருந்தார் அல்லவா, அந்த உயிர் அவருக்கு திரும்ப வந்தது அல்லவா. இயேசுநாதர் மட்டுமில்லை, நாம் கூட ஒரு நாள் நடுத்தீர்ப்பு நாள் ஒன்று வரும். உன்னுடைய வாழ்நாளிலே நீ என்ன செய்தாய், என்ன நல்ல காரியங்களை செய்தார், எத்தனை கெட்ட காரியங்களை நீ செய்திருக்கிறாய் என்று பட்டியலை பார்த்து கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை சந்திக்க நாம் உயிர்த்தெழுவோம். இருந்தவர்களெல்லாம் உயிர்த்தெழுவார்கள். அப்படி உயிர் போனாலும் போய்விடலாம். ஆனால் அந்த நேரத்தை திரும்பி வராது தாத்தா. நீங்கள் பிடிச்சாலையும் புள்ளியாக பிடிக்கிறீங்க தாத்தா. யூ காட் த பாயிண்ட் தாத்தா. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் தாத்தா. நாங்கள் புரிஞ்சுக்கணும் தாத்தா. பாருங்கள், வெளிநாட்டிலே வளர்ந்த நாடுகளிலே என்ன தாத்தா, அப்போ நம்ம எல்லாம் வளராத நாடா? அப்படி சொல்லவில்லை, நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் வளர வேண்டும். நாம் கற்றது சிறிதளவு தான், தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. சிலர் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர்கள் ஒன்றை பார்க்கிறார்கள் தினமும், இந்த நேரத்தில் கிளைமேட் எப்படி இருக்கிறது, ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் அதிக கோல்டாக இருக்கிறதா, அதிக உஷ்ணமாக இருக்கிறதா, அப்படின்னு வான ஆராய்ச்சி மூலியமாக அந்த தெரிந்து கொண்டு அந்தந்த சமயத்தில் அவர்கள் தன்னுடைய கடமைகளை செய்து விடுகிறார்கள், செய்ய நினைக்கிறார்கள். குளிராக இருக்கிறதா, நாம் போர்வையை போற்றிக் கொள்ள வேண்டும், நமது உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தன் உடம்பை பாதுகாப்பதற்காக ஜாக்கெட் ஜாக்கெட் பாவாடைன்னு பாவாடை தாவணியும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஜாக்கெட்டுன்னா மேலுடை,
குளிரை தவிர்க்க கூடிய அளவில் அதை உருவாக்கிற ஒரு ஆடைகள். குளிர் அதிகமாக இருக்கிறதா, நாம் அந்த ஆடையை அணிந்து கொண்டால் நாம் உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல தான் வெயில் அதிகமாக இருக்கிறதா, நாம் தொப்பியை போட்டுக்கொள்ளலாம். தாத்தாவை மாதிரி நம்ம இங்கே கொடை பிடிச்சிட்டு போகிறோம், அவங்க ஹேட் போட்டுக்கிறாங்க. அவங்க வெயிலாக இருக்குதுன்ட்டு தொப்பியை போட்டுக்கிறார்கள் தாத்தா, நீங்கள் ஏன் தாத்தா போட்டுன்னுக்கிறீங்களோ? எல்லோரும் ஒரு காரணத்துக்காக போட்டுக்கிறார்கள், ஆசைக்காக, பாதுகாப்புக்காக. நான் சின்ன ஒரு ஸ்டைல், ஒரு முகம் தோற்றம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, அது சமயத்தில் தலைக்கு பாதுகாப்பாக இருக்கட்டுமே. அவர்கள் வெயில் நேரத்துக்கு தொப்பி போடுவார்கள், நீங்கள் தாத்தா எப்போதும் போட்டுன்னுக்கிறீங்களோ? மழை வரலாம், வெயிலுக்கு தான் கொடை பிடிக்க வேண்டும், தொப்பி போட வேண்டும் இல்லை. மழை சமயத்திலும் நான் தொப்பி போட்டால் எனக்கு 2 வழிகளிலுமே நான் என் உடம்பை தலையை பாதுகாத்து கொள்வேன். அதற்காக நான் போடுகிறேன். தாத்தா, நீங்களும் மேல் நாட்டு வளர்ந்த நாட்டில் நீங்கள் அதுக்கு முன்னே ஒரு நாட்டில் இப்போ வந்துக்கிறீங்க தாத்தா. அவங்களாம் வெயிலுக்கு தான் கொடை பிடிக்கிறாங்கோ, மழைக்கு தான் கொடை பிடிக்கிறாங்கோ. தாத்தா, நீங்களும் அதே மாதிரி வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பாக தொப்பி போட்டுக்கிறீர்கள். அப்படி சொல்கிறாங்களே, அவர்கள் கிளைமேட்டை பார்க்கிறார்கள். மழைக்காலமாக கொடை ரெயின்கோட் எல்லாம் நம்ம பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு போக வேண்டும். போகும் வழியில் மழை வந்து விட்டால் ரெயின்கோட்டை போட்டுக்கணும், கேப் போட்டுக்கணும் அப்படின்ட்டு அந்த காலநிலையை அறிந்து கொண்டு காலநிலைக்கு தகுந்த மாதிரி தேவைகளை நம்மோடு வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். நாம் இங்கே வேறு விதத்தில் ஏதோ அவர்கள் நினைத்து கொண்டு காலத்தை பார்க்கிறார்கள். ஆமாம் சொல்கிறாங்களே, காலம், நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம், அந்த டைமில் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது அந்த வேலையை செய்யக்கூடாது என்று பார்க்கிறார்கள். ஒரு விதத்தில் அதுவும் சரிதான். நல்ல நேரம், மழை இல்லாத நேரம் நல்ல நேரம், காற்று இல்லாத நேரம் நல்ல நேரம், அந்த முறையில் பார்த்தால் தவறு இல்லை. ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோடு சில நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்கிறாங்க. ஓகே, ஒரு விதத்திலும் அதுவும் சரிதான். ஆனால் இந்த காரணத்தினால் அவர்கள் காலநிலையை அறிந்து கொண்டு அந்த நாளை எப்படி கழிக்க வேண்டும், அதுக்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஏதோ நல்ல டைமில் ஆரம்பித்தால் நல்லாயிருக்கு என்று இவர்கள் ஏதோ ஒரு முறையில் கையாளுகிறார்கள். எல்லாம் அவரவர்கள் எண்ணங்களே. நான் இது தான் சரி, அது தான் சரி, இல்லை இது தப்பு, அது தப்பு, இது நம்மளது தப்பு, அவங்களது ரைட்டு, இல்லை அவங்களது ரைட்டு, நம்மளது தப்பு. இது தான் அந்த எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ரைட்டு தப்பு படம் அது சொல்கிறீங்களா தாத்தா? அது இல்லை சொல்லுங்களே, ரைட் ஆர் ராங், ரைட்டு லெஃப்டா தாத்தா? நோ நோ. ஓகே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல நினைத்தேன், சொல்லிவிட்டேன். அவரவர்கள் எண்ணங்கள் பிரகாரம் நடத்துகிறார்கள். ஆனால் வளர்ந்த நாடுகளில் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லலாம். ஆனால் இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர்களும் வளர வேண்டியது நிறையாக இருக்கிறது. உலகம் மிகவும் பெரியது. நமது அறிவும் வளர வேண்டியதற்கெல்லாம் இருக்கிறது. நாம் வளர்ந்து விட்டோம். ஆரம்பத்தில் ஆரம்பித்து 8th ஸ்டாண்டர்ட்
படித்தாக்கா போதும்லாம் இருந்துச்சு. அப்புறம் எஸ்எஸ்எல்சி படித்தா போதும்னு இருந்துச்சு. அப்புறம் பியூசி படித்தா போதும் இருக்குது. அப்புறம் டிகிரி படிச்சுட்டா போதும் நம்ம முடிச்சிட்டலாம் அப்படின்னு எல்லாம் ஆஸ்திரேலியா அளவை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அறிவை வளர்ப்பதற்கு அளவு கிடையாது. எப்போது எங்கேயும் எதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது சொல்லுங்களே. ஓகே, இதயம் நமது மனது எப்படி சொல்லுகிறதோ அதே போல் செய்யலாம். ஒரு வேளையை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கலாம். 4 பேர் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து நாம் கொடைப்பிடிக்கலாம். கொடைப்பிடிக்கலாமா? அந்த மழை வருதா இல்லை வெயில் தான் வருதா? இல்லை, கடைப்பிடிக்கலாம் என்றால் அதை ஃபாலோ பண்ணலாம். நாம் கற்றது கைமண் அளவு. நாம் கற்காதது மற்றவர்கள் கற்றிருப்பார்கள், அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, அப்போ திருப்ப ஸ்கூல் போகலாமா தாத்தா? வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், இன்னும் படித்து முடித்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அதுவே போதும். இன்னும் மேற்கொண்டும் படிப்பது நல்லது தான்.